சும்மாவா சொன்னாங்க, தாலி கட்டிப்பாரு, வீடு கட்டிப்பாருன்ற மாரி. கல்யாணம் பண்ணிப்பாரு, வீடு கல்யாணம் கட்டிப்பாரு. பண்ணிப்பாரு, வீடு கட்டிப்பாருன்ற மாரி. உண்மையாவே இதுல எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ் தான் உண்மையா இந்த வீடு வாங்குறது. என்ன நம்ம ஆளுங்க பண்ற காமன் மிஸ்டேக்ஸ்? ஓகே பிரதர், இது சொல்ல போனா ஆக்சுவலி கஷ்டமே கிடையாது. வெரி வெரி ஈஸியான ஒரு ப்ராசஸ். அதை நீங்க பாருங்க, அந்த காலகட்டத்தில் வந்து அந்த நிலத்தெல்லாம் வச்சிருந்ததெல்லாம் செட்டியாருங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ் ஆளுங்க தான் அந்த செட்டியாருங்க இவங்கெல்லாம் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது அப்படியே காலப்போக்கில் சைனீஸ் மற்ற இனத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கி 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 இன்னைக்கு எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் போச்சு. அப்போ என்னாச்சு, ப்ராப்பர்ட்டியா அது மில்லியன் கணக்கில் போகுது, 8 லட்சம் 7 லட்சம் போகுது. இதெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா? யூஆரம் தப்லி பலியில் அப்படின்ற சொல்லி 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 நம்மளை அப்படியே இறக்கி 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 நம்ம அதை யோசிச்சு பார்க்க கூட மறந்துட்டோம். இப்போ காமன் மிஸ்டேக்னு நம்ம ஆளுங்கள்ட்ட பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னா, ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் திங்கே சொல்ல போன பிரதர், ஒன்ஸ் கிராஜுவேட் பண்ண பிறகு யூசேஜ் ஆஃப் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், காடி, இது மூணில் டாப்பாக இருக்கிறதே நம்ம ஆளுங்க தான். இது சொல்லி தான் ஆகணும். ஸோ ரொம்ப டாப்பாக இருக்காங்க. அப்போ என்னன்னா, அந்த வயசு ஆக்சுவலி எல்லாரும் பண்ண ஒரு மிஸ்டேக் தான் அந்த காலகட்டத்தில். பட் அந்த வயசு என்ன பண்ணுறாங்கன்னா, முடிச்சோன்னா ஓகே இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட், நம்ம என்ஜாய் பண்ணுவோம், வீடெல்லாம் பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் கடைசி காலத்தில் அவங்க வீடு வாங்க முடியாமல் ஆக்குது. ஏன்னா இங்கே எடுத்த கடன் அது லாங் டர்மாக கட்டிக்கிட்டு கொண்டு போகுது. ஸோ அதை வந்து மாற்றணும். இதே வந்து நம்ம சைனீஸ் நண்பர்கள் நிறைய பேர் கூட நம்ம பழகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 22 வயசில் படித்து முடிச்சு வந்து 23 வயசில் வந்தோடனே வாங்க வேண்டியது வீடு.